இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே உலகம் முழுவதிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் ஒரு புழுவைப் போல நசுக்கப்பட்டு தொங்குகின்ற அந்த நேரத்தில் மூச்சு கூட விட முடியாத அந்த சூழ்நிலையில் ஒவ்வொரு வார்த்தைகளும் பேசுகிறதற்கு மூச்சு திணறுகிற அந்த நேரத்தில் சுவிசேஷத்தினுடைய அத்தனை கூறுகளையும் உள்ளடக்கிய 7 வார்த்தைகளை அவர் பேசினதை நாம் தியானிக்கிறோம். உலகம் முழுவதிலும் தியானிக்கிறோம். இந்த முதல் வார்த்தையில் ஆண்டவர் சொல்லுகிறார். லூக்கா 23வது அதிகாரம் 34வது வசனத்தில் இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று சொல்ல முடியாத அந்த துயரத்தின் பாடுகளின் நடுவில் அந்த நேரத்தில் தம்மையே பலியாக்கின அந்த மக்களுக்காக அவர் அங்கே வேண்டுதல் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். மன்னிப்பின் செய்தியை பிரசங்கிப்பதற்காகத்தான் ஆண்டவர் சீடர்களுக்கு கட்டளையிட்டார். லூக்கா 24ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில், மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது என்று சொல்லுகிற அந்த வார்த்தையைத்தான் சுவிசேஷத்தில் உள்ளடங்கி இருக்கிற முதல் அம்சமானது பாவ மன்னிப்பு என்கிற காரியத்தையும் பரிந்து பேசுகிற தன்னுடைய ஊழியத்தையும் இந்த மக்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பாவிகளை மன்னிக்கிறவராக, அந்த பாவிகளை மன்னிக்கும்படியாக தன்னுடைய சரீரம் சிதைக்கப்பட்டு சிந்தப்பட்ட இரத்தத்தை கைகளிலே ஏந்தினவராக, ஒரு மகா பிரதான ஆசாரியனாக இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நின்று பரிந்து பேசுகிற ஊழியத்தை பெற்றிருக்கிறேன் என்கிற காரியத்தை தன்னுடைய முதல் வார்த்தையில் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். யோபு 9ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில் யோபு புலம்புகிறார். தன்னுடைய பிரச்சனைகளின் நடுவில், வேதனைகளின் நடுவில், தன்னுடைய சொல்ல முடியாத துயரத்தின் நடுவில், எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே என்று சொல்லி பிதாவுக்கும் எனக்கும் நடுவாக நடக்கிற இந்த காரியத்தில் 2 பேரையும் இணைக்கிற ஒரு மத்தியஸ்தர் இல்லையே என்று ஏங்குகிற அந்த ஏக்கத்திற்கு பதில் கிடைப்பது போல இங்கே ஆண்டவர் அங்கே 2 திருடர்களுக்கு நடுவிலேயே தொங்குகிறவராக, விண்ணுக்கும் மண்ணுக்கும் நடுவில் தொங்குகிறவராக, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில ஒரு மத்தியஸ்தராக கல்வாரி சிலுவையில் தொங்கிக் கொண்டுதான் பாவ மன்னிப்பினுடைய முக்கியத்துவத்தையும், அந்த பாவ மன்னிப்புக்காக தன்னுடைய எல்லா சொட்டு இரத்தமும் சிந்தப்பட்டிருக்கிறது என்பதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாகவும், இந்த இரத்தத்தை, சொந்த இரத்தத்தை கைகளிலே ஏந்தினவராக பிதாவினுடைய சன்னிதானத்திலே நின்று கொண்டு உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஊழியத்தை நான் செய்கிறேன் என்கிற காரியத்தை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக முதல் வார்த்தையை அவர் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அந்த பாவ மன்னிப்பின் மூலமாக, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக நம்முடைய குற்ற உணர்வுகளும் நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே பழுதற்ற பலியாக ஒப்பு கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் நம்முடைய மனசாட்சியை கூட அது செத்த கிரியைகளை அது நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தமாக மாற்றக்கூடியதாக அது இருக்கிறது. 2வது வார்த்தையாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம் லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனத்தில் இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி பரதீசின் ஒரு வாக்கு தத்தத்தை அங்கே தன்னோடு கூட தொங்கிக் கொண்டிருந்த ஒரு திருடனுக்கு அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். நிச்சயமான ஒரு வார்த்தைகளை உறுதியாக அவனோடு கூட பேசுகிறார். தண்டனையில தவித்து கொண்டிருந்த ஒரு மனிதனை பார்த்து, நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதேசியில நீ இருப்பாய் என்று சொல்லி, நீ ஆண்டவர் அவனுக்கு ஒரு அந்த மரண நேரத்தில் ஒரு கலக்கத்தின் மத்தியில் ஒரு அருமையான வாக்கு தத்தத்தை நாம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அதாவது ஒரு தனி மனிதனுக்கான ஒரு ரட்சிப்பை அங்கே ஆண்டவர் அவனுக்கு அளிக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ரட்சிப்பு என்பதை நாம் கொஞ்சம்
புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பாவத்தினுடைய தண்டனையில இருந்து ஆண்டவர் நம்மை விடுதலை செய்கிறவராக இருக்கிறார். இது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறோமே, அந்த தண்டனையிலிருந்து அவனை விடுவித்து நீ இன்றைக்கு என்னோடு கூட பரதீசியில் இருப்பாய் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்திற்கு முன்பாக கீழ்பாதாளம் மேல் பாதாளம் என்று சொல்லி, கீழ்பாதாளத்தில் பாவிகளாய் மரித்தவர்களும், மேல் பாதாளம் அது ஒரு பிரிக்கப்பட்ட இடத்துல ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்படுகிற இடத்துல அங்கே ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்களும் இருந்தார்கள். இயேசு தன்னுடைய மரணத்திற்கு பின்பாக அந்த மேல் பாதாளத்தில் உள்ளவர்களை 3ஆம் வானம் என்கிற அந்த பரதேசுக்குள்ளாக அவர்களை கொண்டு சென்றார் என்கிற ஒரு காரியத்தை குறித்து நாம் வேதத்திலே கற்றுக்கொள்ள முடியும். பவுலும் கூட அவர் சொல்லுகிறார், நான் 3ஆம் வானம் வரையிலும் நான் அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்டேன் என்று அவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில அவனை பார்த்து இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசியில் இருப்பாய் என்று சொன்னார் என்று சொன்னால், உன்னுடைய கடந்த கால பாவத்திற்கான தண்டனையில இருந்து நீ இப்பொழுது விடுதலை பெற்றிருக்கிறாய், டெலிவரன்ஸ் ஃப்ரம் த பெனால்டி ஆஃப் த சின் என்று சொல்லி அவனுக்கு ஒரு தைரியத்தை முதலே அவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக, பாவத்தினுடைய வல்லமையில் இருந்து அவனை விடுவிக்கிற ஒரு நிகழ்கால ரட்சிப்பை அவனுடைய வாழ்விலே அவர் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடியும். டெலிவரன்ஸ் ஃப்ரம் த பவர் ஆஃப் சீன்ஸ் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். 3வது காரியம், எதிர்கால ரட்சிப்பு. இது பாவத்தினுடைய பிரசனத்தில் இருந்து ஒரு நொடி பொழுதுல நாம் ஆண்டவரோடு கூட கடந்து செல்லக்கூடிய அந்த புதிய வானம் புதிய பூமி என்று அழைக்கப்படுகிற அந்த இடத்திற்கு நாம் கடந்து செல்லக்கூடிய காரியத்தை குறிக்கக்கூடியதாக அது இருக்கிறது. முதல்ல பாவத்தின் தண்டனையிலிருந்து நாம் விடுதலை பெறும் பொழுது நீதிமான்களாக்கப்படுகிறோம். நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் அந்த கல்வாரி சிலுவையின் இரத்தத்தில் நனைந்து கொண்டிருக்கும் பொழுது தினமும் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். 3ஆவதாக, ஒரு நொடி பொழுதுல மகிமையுள்ள சரீரத்தை பெற்றவர்களாக நாம் ஆண்டவரோடு கூட வாழ்கிற ஒரு உன்னத பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம் என்கிற காரியத்தை மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தனிப்பட்ட பாவ மன்னிப்பிலே அதை பெற்றுக்கொள்ள முடியும். கள்ளனுக்கு கல்வாரி சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய பாவத்தின் தண்டனையிலிருந்து அவனுக்கு ஒரு விடுதலையும் ஒரு மகிமையுள்ள ஒரு வாழ்க்கையையும் அவனுக்கு அந்த நொடி பொழுதுல கிடைத்ததை நாம் பார்க்க முடிகிறது. 3ஆவதாக ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன? குடும்பத்தினுடைய காரியங்களை குறித்து அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். 3வது, யோவான் 19ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்தில், அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அங்கே நின்ற தனக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். இரத்த வெள்ளத்தில் மிகுந்த நொறுக்கப்பட்ட அந்த சரீரத்தோடு கூட தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட அந்த வேதனையின் மத்தியில் பேச முடியாத மூச்சு திணறுகிற அந்த சூழ்நிலையிலும் கூட ஒரு குடும்ப நலத்தை குறித்து அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். குடும்பங்களின் மேல கரிசனை உள்ள ஒரு ஆண்டவர் என்பதை ஆண்டவர் அங்கே தெளிவாக பேசுகிறார். யோவானுக்கு மரியாள் தான் ஆறுதல், மரியாளுக்கு யோவான் தான் ஆறுதல் என்று சொல்லி அவர் அங்கே இணைத்து விடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பரலோக குடும்பத்தில் தான் நம்ம இணைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவன் நமக்கு தந்தையாகவும் இயேசு கிறிஸ்து நமக்கு மணவாளனாகவும் ஆவியானவர் நம்முடைய துணையாளராகவும் அவர் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அதே போலதான் இன்றைக்கு திருச்சபையும் ஒரு குடும்பமாகத்தான் காணப்படுகிறது. ஆண்டவர் ஒரு தனி மனிதனை ரட்சிக்கும் பொழுது அந்த குடும்பத்தையே முழுவதும் ரட்சிக்கிறதை நேசிக்கிறதை நாம் வேதத்தில் அநேக காரியங்களிலே கண்டுகொள்ள முடியும். நோவாவை பார்க்கும் பொழுது நோவாவையும் அவனுடைய குடும்பம் முழுவதையும் ஆண்டவர் ரட்சிக்கிறதை பார்க்க முடிகிறது. ராகாப்போ அவருடைய குடும்பத்தோடு கூட ஆண்டவர் காப்பாற்றுகிறதை பார்க்க முடிகிறது. சகேவனுடைய வீட்டிற்கு பிரவேசித்த ஆண்டவர் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அதே போல அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல முதலாக சிறைச்சாலைக்காரன் கேட்கிறான், நாங்கள் ஆண்டவன்மாரே ரட்சிக்கப்படுகிறதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபொழுது
அவன் ஒருமையில கேட்கிறான். அங்கே பவுல் அவனுக்கு அழகாக பதில் சொல்கிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அங்கே பேசுகிறதை பார்க்கிறோம். நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். ஆண்டவருடைய ரட்சிப்பு முழு குடும்பத்திற்குமே ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக அது இருக்கிறது என்பதை உணர்த்துவிக்கும் வண்ணமாக ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையில தொங்கும் போதும் கூட, சொல்லனா துயரத்துல அவர் தொங்கிக் கொண்டிருக்கும் போது கூட தன்னுடைய தாய்க்கு ஒரு ஆறுதலை ஏற்படுத்தக்கூடியவராக, கடைசி வரையிலும் தன்னோடு கூட இருந்த சீஷனுக்கு ஒரு ஆறுதலை ஏற்படுத்தக்கூடியவராக பேசினதை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் குடும்பத்தை நேசிக்கிறவராக, ஒரு சபையாகிய குடும்பத்தை நமக்கு தருகிறவராக, ஒரு பரலோக குடும்பத்தை நமக்கு சொந்தமாக்கி தருகிறவராக, ஒரு பரலோக குடும்பத்துக்குள்ளாக நாம் கொண்டு சேர்க்கப்படுகிறவர்களாக, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்க்கிறது போல பரலோக குடும்பத்திலும் நம்மை சேர்க்கிறவராக அவர் இருக்கிறதை பார்க்கிறோம். நான்காவதாக இயேசு பேசின வார்த்தை மத்தேயு 27:46 ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று அவர் அங்கே மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அர்த்தம். சங்கீதம் 22:1-10 வரையும் இந்த காரியங்களை நாம் வாசிக்கிறோம். நம்மை ஒருபோதும் கைவிடாமல் இருக்கும்படியாக நமக்காக ஒரு நொடி பொழுது இயேசு கைவிடப்பட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொன்னது போல, ஆண்டவர் மேலாக, கிறிஸ்துவின் மேலாக உலகத்தினுடைய அத்தனை பாவங்களும் சுமத்தப்பட்ட பொழுது ஆண்டவர் ஒரு நொடி பொழுது தன்னுடைய முகத்தை மறைத்தபடியினாலே அந்த பிரசன்னத்தை அவர் பிரிய முடியாதவராக துடித்து போகிறதை நாம் பார்க்கிறோம். நம்மை ஒருபொழுதும் கைவிடாமல் இருப்பதற்காக நமக்காக கைவிடப்பட்ட அந்த நிலைமையில தான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு ஒரு நொடி பொழுது கூட நான் கைவிடப்படாம இருக்கிறேனான்னு சொல்லி அநேக நேரங்களில் நமக்கு கேள்விகள் எழும்பலாம். ஒரு அருமையான வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவருடைய ஒரு நாமத்திற்கு பெயர் இம்மானுவேல் என்று சொல்லி. இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார். எப்பொழுதும் நம்மால் பிரசன்னத்தை உணர முடியாவிட்டாலும் தேவனுடைய வார்த்தை 100% உண்மை உள்ளது. இம்மானுவேலராக நம்முடைய வாழ்க்கையில அவர் எப்பொழுதும் நம்மோடு கூட அவர் இருக்கிறார் என்பதை உணர்த்தி வைக்கக்கூடியதாக இருக்கிறது. நமக்காக நம்மை ஒருபொழுதும் கைவிடாமல் இருக்கும்படியாக நமக்காக கல்வாரி சிலுவையில அந்த ஒரு நொடி பொழுது கைவிடப்பட்டு துடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை நான்காவதாக நாம் பார்க்க முடிகிறது. ஐந்தாவதாக ஆத்தும தாகம் தீர்க்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த தாகத்தை நாம் அங்கே பார்க்க முடியுது. ஒரு சொட்டு தண்ணீருக்காக அலறுகிற ஒரு நிலைமையில ஆண்டவர் தொங்கிக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். சமாரியா ஸ்திரீனிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ ஒருவன் என்னிடத்துல கேட்டா ஒரு காலம் தாகமில்லாத ஒரு தண்ணீரை கொடுக்க முடியும்லாம் சொல்லி பேசின ஒரு ஆண்டவர் இந்த நேரத்தில் அங்கே கல்வாரி சிலுவையில தொங்கும் பொழுது அவர் தாகமாயிருக்கிறேன் என்று யோவான் 19:28 வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வாரினால் அடிக்கப்பட்டவராக, முள்முடி சூட்டப்பட்டவராக, சுமக்க முடியாத அந்த சிலுவையை அந்த மேட்டிலே சுமந்து சென்றவராக, சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்ட அந்த நிலையில அவர் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் மயக்கம் உண்டாக்க கொடுக்கப்பட்ட காடியை கூட ஏற்றுக்கொள்ளாதபடி எல்லா காரிய பாடுகளையும் சுய நினைவோடு கூட அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி தொங்குகிற இயேசு இப்பொழுது சொல்றாரு, என்னுடைய நாவு தாகமடைந்திருக்கிறது என்று சொல்லி அவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சகரியா 13:1 அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேம் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும் என்று சொன்னது போல ஒரு அடிக்கப்பட்ட ஒரு மேய்ப்பனாக, மந்தையை விட்டு ஓடாத ஒரு மேய்ப்பனாக,
அங்கே தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு ஆண்டவர் நம்மை அமர்ந்த தண்ணீரண்டையில கொண்டு போய் சேர்க்கிறவராக, நமக்குள்ளாகவே ஒரு ஊற்றையே கொடுத்து விடக்கூடியவராக, நன்மையையும் தீமையையும் வாழ்நாள் முழுவதிலும் நாம் அனுபவித்து திருப்தியாய் வாழும்படியாக கல்வாரி சிலுவையில நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் நித்திய காலமாக ஊறுகிற ஜீவன் நீரூற்றாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் திருப்திப்படுத்தினதை நாம் பார்க்க முடிகிறது. எபேசியர் 1:3 அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதத்திலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக தாகமாயிருக்கிறேன் என்று புலம்புகிறதை பார்க்கிறோம். அதே போல பிலிப்பியர் 4:19 அவர் சொல்லுகிறார், நம்முடைய குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்கும்படியாக, திருப்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாக எல்லா குறைபாடுகளையும் அந்த கல்வாரி சிலுவையில ஏற்றுக்கொண்டதை பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 7:16 சொல்லப்பட்டபடி இனி அவர்கள் பசி அடைவதில்லை, தாகமடைவதில்லை என்கிற ஒரு நாளை அனுபவிக்கத்தக்கதாக, இந்த நாட்களில இந்த உலகத்தில் வாழும்போது அவைகளை நாம் அனுபவிக்கத்தக்கதாக அத்தனை காரியங்களும் நமக்காக கல்வாரி சிலுவையில ஆண்டவர் செய்து முடித்ததை பார்க்கிறோம். யோவான் 19:30 கல்வாரி சிலுவையில எல்லாவற்றையும் முடித்து தீர்த்த இயேசு கிறிஸ்து அந்த இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை கொடுத்ததை பார்க்கிறோம். எத்தர்களாக அவரை எப்படியாயிலும் அழிச்சிடணும்னு நினைச்சு இதோடு அவருடைய வாழ்க்கை முடிந்தது என்று நினைத்த மக்களின் மத்தியில ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் நான் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மகா பெரிதான ரட்சிப்பினுடைய வேலை முடிந்து விட்டது என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். பரம தந்தையினுடைய சித்த அத்தனையும் ஒன்று விடாமல் முற்றிலும் நிறைவேற்றி முடிந்து விட்டது என்று சொல்லுகிறார். பழுதற்ற பலியாக தன்னுடைய சரீரத்தை நான் ஒப்பு கொடுத்துட்டேன், இனிமே வேறொரு பலி தேவையில்லை, எல்லாம் முடிந்தது என்று வீர முழக்கமிடுகிறார். குற்றம் ஒன்றுமின்றி தன்னுடைய எல்லா சொட்டு இரத்தத்தையும் தூய இரத்தமாக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்து விட்டார். அங்கே பூரண பலியாக பலி பூரணமானதை இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்ம அநேக நேரங்களில் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது தேவனுடைய ஈவு என்று சொல்லி நாம் எபேசியர் 2:8 நாம் பார்க்கிறோம். ஆனால் மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, தன்னுடைய பெருமை நிமித்தமாக எதையாவது பரிகாரம் செஞ்சாதான் இப்படிப்பட்ட ரட்சிப்பு நமக்கு கிடைக்கும் என்று நினைக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லப்பா, இது ஏற்கனவே முடிந்து விட்டது. உன்னுடைய கிரியைகளினால் அல்ல, என்னுடைய கிருபையினால, என்னுடைய இரக்கத்தினால நான் உனக்கு எல்லா விதமான ஒரு பாவ மன்னிப்பையும் ஒரு பரிகாரத்தையும் நான் செய்து முடித்து விட்டேன். ரட்சிக்கப்படுகிறதற்கு நீ விசுவாசத்தை கொண்டு என்னுடைய கிருபையினால இரக்கத்தினால நீ விசுவாசித்தா ரட்சிக்கப்பட்டுருவ. நீ கிரியை செய்து நான் உமக்காக அதை கொடுத்தேன் இதை கொடுத்தேன், அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணேன், அந்த பரிகாரத்தை செஞ்சேன் இந்த பரிகாரத்தை செஞ்சேன் என்பதினால நீ ரட்சிக்கப்பட போகிறதில்லை. எல்லாமே முடிந்தது. இஸ்மவேலுக்கும் ஈசாக்கும் சேர்ந்து இருக்க முடியாது, கிரியைகளும் கிருபைகளும் சேர்ந்து இருக்க முடியாது, மாம்சமும் வாக்குத்தத்தமும் சேர்ந்து இருக்க முடியாது என்பதை உணர்த்தி வைக்கும் வண்ணமாக இது முற்றிலுமாக முடிந்தது என்று சொல்லுகிற காரியம், ரட்சிப்பிற்கான செலுத்தப்பட வேண்டிய பலியானது பூரணமாகிவிட்டது. இனி ஒருபொழுதும் பலி செலுத்த வேண்டியதில்லை. ஒருபொழுதும் கிரியைகளை நம்பி நாம் ரட்சிக்கப்படுகிறதற்காக முயற்சி எடுக்க வேண்டியதில்லை. கல்வாரி சிலுவையில முடிந்தது என்று சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எல்லா விதமான காரியங்களிலும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டவராக இருக்கிறார். கடைசியாக 7வது வார்த்தையாக ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்றவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். லூக்கா 23:46 இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். தந்தையினுடைய மடியில வளர்ந்த செல்ல பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்து மனிதர்களின் ரட்சிப்புக்காக தன்னுடைய ஜீவனை விட்டதை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம்.
தாம் நேசித்த தந்தையினுடைய கைகளில் தன்னுடைய ஆவியை அவர் ஒப்பு கொடுத்ததற்கு காரணம், இந்த பூமியில எந்த ஒரு மனுஷனும் என்னுடைய ஆவிய என்னுடைய ஜீவனை எடுக்கிறதற்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை, நானாகவே முன் வந்து உகந்த காணிக்கையாக என்னை ஒப்பு கொடுத்து என்னுடைய ஆவிய என் பிதாவின் கைகளில் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த பூமியில வாழ்ந்தபோது கூட இயேசுவினுடைய அவர் சொல்லுகிறார், யோவான் 10:28-29 அவர் சொல்லுகிற காரியம், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் என் கையில் இருந்து அவைகளை பறித்து கொள்வதும் இல்லை, அவைகளை தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார், அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அவ்வளவு பெரிய பாதுகாப்பை ஆண்டவர் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். கொலோசியர் 3:3 பின்பகுதியில் உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது என்று சொல்லி நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பை பிதா தரக்கூடியவராக, இயேசு தரக்கூடியவராக இருக்கிறதை இந்த காரியங்கள் உறுதிப்படுத்துகின்றன. ஒரு கிள்ளுக்கீரையை போல எந்த ஒரு மனுஷன் நம்முடைய ஆவியை எடுத்துருவேன்னு சொல்றவங்க, ஊழிய பாதையில எடுத்து விடுகிறேன் என்று சொல்றவங்க யாருமே அதை எடுத்துவிட முடியாது. ஆண்டவர் நம்முடைய ஜீவனுக்கு பாதுகாப்பாளராக இருக்கிறார். உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. கிறிஸ்துவ நமக்கு பாதுகாப்பை கட்டளையிடுகிறார், தேவனும் நமக்கு பாதுகாப்பை கட்டளையிடுகிறார் என்பதை இந்த வசனங்கள் உறுதிப்படுத்துகின்றன. 2 தீமோத்தேயு 1:12 பவுல் ஆணித்தரமாக ஒரு அறிக்கையிடுகிறார், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஒரு பாவியாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு பாவத்தினுடைய அந்த மன்னிப்பை சொல்லிக் கொடுத்து உனக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஆண்டவராக நான் இருக்கிறேன் என்று சொல்லி முதல் வார்த்தையில தொடங்கி உன்னுடைய ஜீவனுக்கு கிறிஸ்துவாகிய நானும் என்னுடைய பிதாவும் மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கிறோம், ஒருவனும் என் கையிலிருந்தும் பிடுங்க முடியாது, என்னுடைய பிதாவு என்னோட பெரியவராய் இருக்கிறபடினால அவருடைய கைகளிலிருந்தும் ஒருவனும் உங்களை பறித்து கொள்ள முடியாது. உங்களில் விசுவாசத்தை துவக்கின ஒரு ஆண்டவர் அதை முடிய வரையிலும் அவரை நடத்துகிறதற்கு அவர் வல்லமையுடைய ஒரு ஆண்டவராய் இருக்கிறார். மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, பாவமான யாவற்றையும் நம்மை நெருங்கி நிற்கிற எல்லா பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற எல்லா விதமான பாவங்களையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கினவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடக்கிடவும். இந்த கல்வாரி சிலுவையில சொன்ன 7 வார்த்தைகளும் ஒரு மனிதன் இந்த பூமியில பரிபூரணமாய் ஆண்டவருக்கென்று வாழ்கிற ஒரு வாழ்க்கைக்கு அவைகள் எல்லா விதமான கூறுகளையும் அது சொல்லிக் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு உண்மையாய் ஆண்டவருக்கென்று நம்மை அர்ப்பணிப்போம், பரிசுத்தமுள்ளவர்களாய் மாறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். வாழ வைக்க பெண்கள சர்ப்பமானி நோக்கி பார்த்ததினா இழைத்துக் கொண்டோமையா, உம்மை நோக்கி பார்த்ததினா இழைத்துக் கொண்டோமையா, கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் ரட்சகரே உன்னத பலியாக